எதுவுமே என்ன என்ன எதுனே தெரில. வெளிய பேர் 2 நாள் 3 நாள் கூட பேசுவியா? இல்ல என்கிட்ட பேசுவியா? என்னோட லைஃப் ஸ்டைல் உனக்கு பிடிக்குமா? சாரி பிக் பாஸ், இனிமே பண்ண மாட்டேன்னு சொன்ன விஷயத்தையே திருப்பி பண்ணியிருக்காங்க கம்ருவும் பாருவும். பாரு ரொம்ப சீரியஸாக இறங்கி அரோரா கூட நீ உன் ரிலேஷன்ஷிப் அப்படி இப்படின்னு கடுப்பாக பேசிட்டு இருக்கும்போது கம்ருக்கு இப்போ கன்ஃபார்மாக ஒன்று தெரிஞ்சாகணும். இவங்க வந்து இப்போ எல்லாம் பண்ணுறா பேசுகிறா அதெல்லாம் ஓகே, வெளியே போனால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக பாரு நீ வெளியே வந்தாலும் இந்த மாதிரி இருப்பியா, பேசுவியா, பண்ணுவியான்றதெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும், பேசுவீங்களா? சாரி ஃபார் த மைண்ட் வாய்ஸ். பாரு இவனை நம்ப வைக்கிறதுக்காக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. நான் யார்கிட்ட பேசுறேன்? இந்த தீராத வன்மம் திருந்தாத ஜென்மம் திரும்பி அதே விஷயத்தை தான் பண்ணுது, மைக்கை கழட்டி வச்சு பேசுறதுன்னு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுனாங்கன்றது கேட்கல சரியா, ஆனால் அந்த பாதி பாட்டுக்கு நம்மளே ஒரு டப்பிங்கை போட்டுருவோம். கலட்ரா சீக்கிரம் மைக்கை மட்டும் கலட்ரா டே. ஏன்டா ஜெயிலில் ஒன்றா படுத்துனது, கால் மேலே கால் போட்டது, கையை போட்டது, அமுக்குனது இதெல்லாம் மறந்துட்டியா? இவ்வளோதான் பிக் பாஸ் அசிங்கமாக திட்டினாலும் விஜேஎஸ் கேவலமாக கேட்டாலும் அவங்க கிடக்குறாங்க லூஸ் பசங்கன்ட்டு நான் மைக்கை வேணால் கழட்டி விடுவேன், ஆனால் உன்னை கழட்டி விட மாட்டேன்டா. இவ்வளோ டவுட் படுற, அப்போ அமுக்குனது போனதெல்லாம் அப்படியே உருன்னு மூஞ்சி வச்சுட்டு பயங்கரமாக இதெல்லாம் சும்மாவா, இதெல்லாம் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சா அப்படின்னு கேட்கும்போது கம்ரு பயந்து என்ன பாரு இதுக்கே நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து பிக் பாஸ்குள்ளே வந்து விஷத்தை கொட்டி வன்மத்தை கக்கி இவ்வளோ வேலை பண்ணுறேன், நீ வந்து என்னையே டவுட் படுறியடா, நீ வெளியே வா அவனே மைக்கு மாதிரி ஒன்றையும் கழட்டி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வேணால் பேசிக்கலாம். கமருதீன் உங்கள் மைக்கை சரியா மாட்டுங்க. ஏன் பிக் பாஸ் இதுதான் உங்கள் டக்கா? எங்கே பாத்ரூம் போயிருந்தீங்களா? அவங்க பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு கம்ருதீன் உங்கள் மைக்கை மாட்டுங்க அப்படி நீங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக கம்ருதீன் அவள் வாயை போட்டு பூட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எத்தனை வாணிங்க எவ்வளோ கழுவி ஊற்றினாலும் இந்த மாதிரி கழட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்களே. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும் பிக் பாஸ் போகும்போது வாய்க்குள்ளேயே மைக்கை செட் பண்ணி விட்டுற மாதிரி செட்டப்பை போட்டால் தான் திருந்துவாங்க. சிரிப்பை பார்த்தீங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சான் சமாளிக்குதான். பிக் பாஸ் இத்தனை தடவை சொன்னதை கேட்டால் அமித்தே கடுப்பாய் கேட்குறாரு. ஐயோ ஆமாம் ஒன்றும் இல்லை விடுங்க. என்ன பிக் பாஸ் 2 தடவை கண்டிப்பாரு, விஜேஎஸ் வந்து கேட்பாரு, நான் சிரிச்சுட்டு விட்டுருவேன். அவங்களும் வழக்கம் போல் சரி கண்டென்ட் கொடுக்குறான்னு என்ன ஒன்றும் சொல்லாமல் விட்டுருவாங்க. நான் மட்டும் அங்கே பிக் பாஸாக இருந்திருக்கணும். மைக்கல்ல எதையுமே கழட்டிருக்க முடியாது அவங்க யாரும். எனக்கு அவ்வளோ ஆத்திரங்கள் வருதுங்க. ஃப்ரீயாக விட்டதுனால வந்த வேணா தான் இப்படி நீங்கள் மரியாதை இல்லாமல் பண்ணுறது எல்லாம். நாமினேஷன் ஃப்ரீக்காகலாம் சந்தோஷப்படாதீங்க. நீங்கள் நாமினேஷனில் வந்தாலும் உங்கள் பிஆர் டீம் உங்களை காப்பாற்றிடுப்பா. இந்த கொடுமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.